என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்திலே ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடத்தில் கோரிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? உன்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டிருக்கின்றார். அவர் யார் என்றும் அவர் எதற்காக அழுது கொண்டிருக்கிறார் என்றும் அப்பன் உன்னிடத்தில் இப்போது சொல்லிவிடுகின்றேன். ஏனென்றால் என் பிள்ளையே, இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. இந்த அப்பாவின் வாக்கினை கேட்டவுடன் இதரில் முதன்மையான முடிவு மட்டும் நீ எடுக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய அப்பாவின் விருப்பம் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, உன் அப்பா நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு என்ன நடக்க வேண்டும், எது நடக்கக்கூடாது, எதற்கெல்லாம் இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் நடந்ததும் இனி எதிர்காலத்தில் உனக்கு நடக்கப் போகின்றதும் என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக உன் முன்னாடியே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் இப்போது உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை சம்பந்தமாகத்தான் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ எண்ணற்ற கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கை துணையானது உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் என்பது ஏராளம் இருக்கின்றது. ஆனால் நீ பட்ட வலிகளும் வேதனைகளும் நிறையவே இருக்கிறது என்றுதான் உனக்கு இந்த வாழ்க்கையானது நஷ்டங்களையும் கொடுத்தாலும் நீ அதை கண்டு கொள்ளாதவாறு இதுவரை இருந்தாயல்லவா? உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு உண்மையாக இல்லை என்று தெரிந்த பிறகு கூட, என்னுடைய அன்பு குழந்தை, நீ இந்த அன்பினை மட்டும் விட்டுவிடக்கூடாது. நாம் இதை என்னுடைய பற்றி ஏதாவது கேட்டுவிட்டால் இந்த வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விடுமோ என்று பயந்து நீ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தாயல்லவா? ஆனால் எத்தனையோ காலம் பொறுமை காத்த என் குழந்தைக்கு அவர்களுடைய எல்லை மீறும் போது நீ உன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? நீ எப்போதும் உன்னுடைய நெஞ்சு ஒருக்காமல் அதையெல்லாம் கேட்க ஆரம்பித்தாயோ, அன்றே முதல் நாள்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் துளிர்க்க தொடங்கிவிட்டது. என் அன்பு குழந்தையே, நீ அவர்கள் எத்தனையோ அன்பினையும் கொட்டி கொட்டி அவர்கள் மேல் அவ்வளவு உயிராக பாசமாக இருந்தாய். உன்னுடைய ஒட்டுமொத்த அன்பையும் சேர்த்து அவர்களுக்கு தான் நீ கொடுத்து கொண்டிருந்தாய். அது மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்காக உறக்கமில்லாமல் இரவும் பகலும் எத்தனையோ வழிகளையும் எல்லாம் சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையை கடந்து வந்தாய். இப்போது உனக்கு அந்த உண்மையை தெரிந்த பிறகு நீ அவரோடு சேர்ந்து வாழ வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இப்போது உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னோடு இல்லை என்பது உண்மை. உன்னை விட்டு இப்போது பிரிந்து சென்று விட்டது என்பதும் உண்மை. நீ நினைக்கலாம், அப்பனே, என் வாழ்க்கையில் நான் துணையில்லாமல் தனிமரமாக இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடத்திலே சொன்னாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை உன் அப்பன் நான் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன். நீ இதுவரை அவர்களை பற்றிய உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அப்பாவாகியாக இருந்தாய். அவருக்கும் உனக்கும் உண்மையாகத்தான் இருந்தாய் என்று அவர்கள் மீது அத்தனை நம்பிக்கையோடும் நீ இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்போதுதான் நீ முழுமையாக ஏமாந்து போயிருக்கின்றாய் என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? என் தங்கமே, நீ ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னை இந்த அப்பன் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இப்போது காப்பாற்றி இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையை தொடர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாயானால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தினை ஒரு நாள் சந்திக்க வேண்டியிருக்கும். என் குழந்தையே, நீ என்ன நிலையில் இருப்பாய்? இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன்னால் முடியுமா என்று யோசித்து பார்த்தால் நிச்சயமாக உன்னால் முடியாது. அதனால்தான் அதற்கு முன்பு இதையெல்லாம் தெரிந்து கொள்கின்ற சூழ்நிலை நான் உனக்கு
நிச்சயமாக உருவாக்கி தருகின்றேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் இதோடு முடிந்து போகும் என்று மட்டும் நீ எண்ணிக்கொண்டிருக்காதே. என் தங்க பிள்ளையே, நீ மனதளவில் இப்போது தெளிவாக இருக்கின்றாய். உன்னை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகள், உன்னை சுற்றி வந்த அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, நம்பிக்கை துரோகம் என்பது நீ இவர்களுக்கு இப்போதே இன்னொரு உறவை நாடி செல்வது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதையும் அவர்கள் அறியவில்லை. இது போன்ற நம்பிக்கை துரோகங்கள் நீயாக ஏற்றுக்கொள்ள துணிந்தாலும் உன் அப்பன் நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் குழந்தையே, இது போன்ற ஒரு வாழ்க்கை தேவையில்லை என்று நான் முடிவெடுப்பேன். என் செல்ல குழந்தையே, அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் உனக்கு இந்த முடிவினை உன் கைகளில் ஒப்படைக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த வாழ்க்கை இழந்து விட்டோம், இந்த வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விட்டது என்று நீ ஒருபோதும் வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தேவையானது இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்களை விட்டு பிரிந்து விட்டாய். இப்போது என் குழந்தை தனியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். தனிமையினுடைய அருமை என்ன என்பதையும் நீ இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றாய் அல்லவா? அவர்கள் உன்னோடு இருக்கும்போது நீ செய்த எத்தனையோ நல்ல காரியங்களை கூட தவறு என்று சிதாரித்து உன் மேல் பழி போட்டு உன்னை அசிங்கப்படுத்த நிறைய பேர் நினைத்தார்கள் அல்லவா? அவர்களோடு சேர்ந்துதான் இந்த காரியங்களும் உனக்கு எதிராக நடந்திருக்கின்றது. நீயாகவே வாழ்க்கையில் எந்த நல்லதை செய்தாலும் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் உன்னுடைய இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே. நீ எங்கே வெளியில் சென்று விடுவாயோ, பெரிய ஆளாக மாறி விடுவாயோ, மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய வளர்ச்சியை அடைந்து விடுவாயோ என்றுதான் உன்னை அடக்க வேண்டும் என்று சில பேர் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து இப்படிப்பட்ட நிலைக்கு உன்னை தள்ளியிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இப்போதாவது நீ விழித்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சுதாரித்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் பிடியை நீ அதிகப்படுத்த நமக்கென்று யாரும் இல்லையே என்று மனம் நொந்து போகக்கூடாது. நீ இன்னும் இந்த பூமியில் இருக்கின்றாய் என்றால் இத்தனை வழிகளையும் இத்தனை கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னால் நடக்க வேண்டிய காரியம் என்று இருக்கின்றது. எத்தனையோ தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு கெட்ட எண்ணங்களோடு இந்த பூமியில் 1000 பேர் பூமிக்கு பாரமாக இருக்கும்போது என் தங்க பிள்ளை நல்ல எண்ணங்களோடும் எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்துவிட்டு அன்போடு இருக்கின்ற என் குழந்தை, நீ இந்த பூமியில் வாழ வேண்டும். உனக்கான பிடிப்பு என்பது இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது. இந்த உலகத்திற்கு எதையாவது ஒன்றை செய்துவிட வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உலகம் என்பது உன்னுடைய குழந்தையாகவும் இருக்கலாம், அல்லது உன்னுடைய குடும்பமாகவும் இருக்கலாம். ஒருவேளை உனக்கு குழந்தைகள் இல்லை என்றாலும் நீ உனக்காக வாழ வேண்டிய காலம் இருக்கின்றது. நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய உண்மையான அன்பினையும் புரிந்து கொள்ளாமல், உன் மீது இருக்கக்கூடிய பாசத்தை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் இன்னொரு உறவுதான் முக்கியம் என்று சொன்னார்கள். இப்போது என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? அதை உன்னிடத்திலே சொல்லிவிட வேண்டும் என்பதை தான் இப்போது தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, அதையும் நிச்சயமாக கேட்க வேண்டும். உண்மையாக உன்னுடைய அன்பினை உதறிவிட்டு உதாசனம் செய்துவிட்டு இன்னொரு அன்பினை நாடி சென்றவர் உன் வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று விருத்தியின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். உனக்கு செய்த துரோகத்தை எல்லாம் நினைத்து அங்கே அழுது கொண்டிருக்கின்றார். உன்னை எத்தனை வேதனைப்படுத்தினோம் என்பதற்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, அவர்கள் திரும்பி சென்ற அந்த உறவு அவர்களை நடுத்தெருவில் கைவிட்டு விட்டது. அவரிடமிருந்த அத்தனை பொருளையும் பிடுங்கிக் கொண்டு கொஞ்சம் அஞ்சத்தில் அவர்களை உயிர் பறிக்கவும் அவர்களை திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்போது உயிர் பிழைத்தால் போதும் என்று அங்கே நடுதெருவில் நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள்.
இப்போதுதான் அவர்களுக்கு உன்னுடைய உண்மையான அன்பும் உன்னுடைய அருமையும் என்னவென்று புரிந்து கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, அதை நினைத்து அவர் அழுகவும் செய்கின்றார். அவர் செய்த கர்ம வினைக்காகத்தான் இத்தனை வேதனையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான அன்பினை ஒருவர் உதாசீனம் செய்யும் போது அதிலிருந்து ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன என்பதையும் வாழ்க்கையில் இவர்கள் பார்த்துதான் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்த பாவம் சும்மா விட்டு விடாதல்லவா? என் அன்பு குழந்தையே, இதற்கெல்லாம் நீ வருத்தப்பட வேண்டாம். இன்று உன் அப்பன் இவரிடத்தில் நீ கருணையை காட்ட வேண்டும் என்று சொல்வதற்காக உன்னிடத்திலே இதை சொல்லவில்லை. நீ ஒருவேளை நினைக்கலாம், நம் வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டது, அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அங்கு நடந்த விஷயமே வேறாக இருக்கின்றது. என்ன தெரியுமா? இவர்களுக்காக இப்போது என் குழந்தை, நீ உன்னுடைய கண்ணீரை சிந்த வேண்டாம். நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கு மிக பெரிய பாதையினை காட்டி தந்திருக்கின்றது. தனியாக இங்கே எப்படி வாழ வேண்டும் என்று நல்லதொரு அனுபவத்தையும் நீ பெற்றுக்கொண்டு கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உனக்கு ஏமாற்றங்கள் எப்போது எங்கிருந்து எப்படி வரும் என்பதையெல்லாம் நீ உணராமல் முன்பு இருந்திருக்கலாம். இப்போது அதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய் அல்லவா? யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்று தெளிவாக உன்னுடைய மனதில் எப்போதும் நீ நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இதற்கு முன்பு உன்னுடைய உறவு உன்னோடு இருந்தால் உன்னையே உயிராக நினைத்திருக்கலாம். அதன் பிறகு அப்படி இருந்த ஒரு உறவை துச்சம் என மதித்து உன்னை தூக்கி எறிந்து விட்டுதானே இன்னொரு உறவை நாடி சென்றிருக்கின்றார். அதனால் இனி வேறு யாரையும் உன் வாழ்க்கையில் நம்ப வேண்டாம். என் தங்கமே, உன்னிடத்தில் வேறு யாரையும் ஏதாவது ஒரு காரியத்திற்காக மட்டும் அன்பாக பேசிய கூட நபர்களை ஒருபோதும் உனக்கு அவர்கள் எந்த இடத்தில் உன்னை கவிப்பார்கள் என்று ஒருபோதும் உனக்கு தெரியாது. இதையெல்லாம் நீ சற்று கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கப் போகின்றது. என் அன்பு பிள்ளையே, எதிர்காலத்தில் நீ சாதனை புரிவராக இருக்கப் போகின்றாய். எல்லா தகுதிகளையும் உடைய திறமைசாலியாக நீ மாறப்போகின்றாய். இதுவரை உன்னுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டிருந்தது. இப்போது அதையெல்லாம் நீ வெளிக்கொண்டு வர வேண்டிய ஆரம்பித்து விட்டதல்லவா? உனக்கு எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி நிச்சயமாக உன்னுடைய உதவிக்கு வந்து எப்போதும் உன்னுடைய கையை பிடித்து உன் அருகிலே நிற்பேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நீ வாழ்க்கையில் என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடியப் போகின்றது. இனிமேல் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். உன்னுடைய கண்ணீரை கண்டு பச்சோந்தி மனிதர்களும் துரோகிகளும் நீ எப்போதும் வாழ வேண்டாம். ஒருவேளை அவர்களுக்கு மீண்டும் உன்னிடத்தில் வந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்றால், என் அன்பு பிள்ளையே, நான் உனக்கு முன்பே சொன்னது போலதான் இது உன்னுடைய முடிவு, இது உன்னுடைய வாழ்க்கை. இந்த மனிதர்கள் எல்லாம் எப்போதும் மனம் மாறுவார்கள், குணம் மாறுவார்கள் என்பது எல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் என் தங்க பிள்ளையே, அவர்களுடைய மனம் உண்மையாகவே மாறிவிட்டது, உண்மையாகவே திரிந்து விட்டார்கள். இனி உனக்கும் அந்த துணைக்கும் தேவைப்படும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீயாகவே முடிவெடுத்து ஏற்றுக்கொள்ளலாம். என் செல்ல குழந்தையே, நான் என்னுடைய குழந்தைகள் பல பேரை பார்த்திருக்கின்றேன். எத்தனையோ பிள்ளைகள் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு ஒன்றாக சேர்ந்து மீண்டும் மனம் திருந்தி வந்திருக்கின்றார்கள். நன்றாக வாழக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கின்றார்கள். அதேபோல் எத்தனை முறை தவறுகளை எல்லாம் மன்னித்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்து என் செல்ல குழந்தைகள் நாள்தோறும் காயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சில பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். அதனால் எதிர்காலத்தில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் கட்டுப்படுத்தி இந்த வாழ்க்கையை உன்னால்
சந்தோஷமாக வாழ முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது என்றால், அந்த துணிவும் உன்னிடம் இருக்கிறது என்றால், நீ நிச்சயமாக உன்னுடைய துணையை ஏற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழலாம். அதற்கு ஏற்ற சூழ்நிலையெல்லாம் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன். அப்படி இல்லை, அவர்களின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்று நீ சொல்வாயானால், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை துணை நீ வேண்டாம் என்று மறுப்பதில் உன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையில் ஒரு முறைப்பட்ட கஷ்டங்கள் போதும். ஒவ்வொரு முறையும் ஒரே தவறான வாழ்க்கையில் ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்து இதையே வழக்கமாக கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை என்னவாவது? மீதம் இருக்கக்கூடிய நாளையாவது நீ உனக்காக வாழ வேண்டாமா? உன்னுடைய ஆசைக்கு தகுந்தாற்படி உன்னுடைய நல்ல வாழ்க்கையும் கௌரவமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதனால் என் அன்பு குழந்தையே, உன்னுடைய முடிவானது தீர்க்கமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ எதற்கெடுத்தாலும் அவசரப்படாதே. உதாரணமாக ஒரு முடிவினை எடுத்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். உன்னுடைய முடிவானது எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் நான் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் என்பதை நீ எப்போதும் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதம் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.